வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூஏஇல வந்து டீச்சர்ஸ் ஜாப் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லாட்டி உங்களோட ரிலேட்டிவ்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் வந்து டீச்சர் ஃபீல்ட்ல இருக்காங்களா? அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோவா இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 2026-27 அகாடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, இங்க யூஏஇல இருக்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸும் சரி, லோக்கல் ஸ்கூல்ஸும் சரி, ஆல்ரெடி வந்து ஃபுல் ஸ்விங்ல அவங்களோட டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெக்ரூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்து வேற லெவல்ல வந்து டீச்சர்ஸை தேடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் குரூப்லயும் சரி, அதுக்கப்புறமா வந்து லைக் ஆன்லைன்லயும் சரி, நிறைய ரெக்ரூட்மெண்ட், அது எஸ்பெஷலி வந்து டீச்சர்ஸ் ஜாப் ரிலேட்டடா வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்பத்தி இருக்க அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, லைக் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இங்க வந்து டீச்சர்ஸ் ஜாப் வந்து கிடைக்குமா? இந்த நிறைய டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து எதனால வந்து வந்துச்சு? யாருக்கெல்லாம் வந்து ஈஸியா வந்து இங்க வந்து ஜாப் கிடைக்கும், எஸ்பெஷலி வந்து டீச்சர்ஸ் ஃபீல்ட்ல? எந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து அதிக வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல யூஏஇ பத்தியும், யூஏஇ ஜாப்ஸ் பத்தியும், யூஏல நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பத்தியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். நம்ம வீடியோ நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். யூஏஇல எஜுகேஷன் செக்டர்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஜுகேஷன் செக்டரை பொறுத்தவரையிலையும் யூஏஇல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு. நியூ அட்மிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து யூஏஇல வந்து இப்ப கரண்டா ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்படிங்கிறதுனால ஹையரிங் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, லைக் சம்மர் ஹாலிடேஸ் வந்து லைக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு சில இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸும் சரி, லோக்கல் ஸ்கூல்ஸும் சரி, அவங்களோட லைக் வேகன்சிஸ் எல்லாத்தையுமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து இங்க வந்திருக்கு. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, லைக் இந்த நியூ அட்மிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து அதிகமா இருந்ததுனால லைக் இன்னும் நிறைய டீச்சர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க இப்போ ரீசெண்டா வந்து அப்டேட் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் நியூஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு ஆர்டிக்கலாவே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த சப்ஜெக்ட்டுக்கு டிமாண்ட்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வேர்ல்டு வைடாவே வந்து டீச்சர்ஸ் ஷார்டேஜா இருக்க சப்ஜெக்ட் அப்படின்னா மேக்ஸ், சயின்ஸ், அதுக்கப்புறமா எஸ்டிஇஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸோட டீச்சர்ஸோட ஷார்டேஜ் இருக்கிறதுனால இங்க யூஏஇ பொறுத்தவரையிலையும் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ், சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த மாதிரியான டீச்சர்ஸோட டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து இப்ப இங்க யூஏஇ செக்டர்ல வந்து ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கு. அதனால ஸ்கூல்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து ஒரு வேகன்சியை வந்து அவங்களோட போர்ட்டல்ல போஸ்ட் பண்ணிட்டு சிபிஸ் எல்லாம் வர வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி அவங்கள வந்து இன்டர்வியூ வச்சு அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வந்து பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து டிமாண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஜாப் ஃபேரை வந்து அட்டென்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து லிங்க்டின்ல வந்து கேண்டிடேட்ஸை டைரக்டாவே ஸ்கூலே வந்து அப்ரோச் பண்றாங்க. ஓவர்சீஸ்ல இருக்கிற நிறைய டீச்சர்ஸை வந்து டைரக்டாவே வந்து டார்கெட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட லைக் ரெஃபரல்ஸையும் வந்து ரொம்பவே வந்து கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்பத்தி இருக்க இங்க யூஏஇ ஸ்கூல் செக்டர்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இருக்க டீச்சர்ஸ் வந்து சேலரி மட்டும் இல்லாம வேற என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத வந்து இப்ப இருக்க யூஏஇயோட எஜுகேஷன் செக்டர் வந்து நல்லாவே வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு, டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கெரியர் growth, அதுக்கப்புறமா வந்து ஒரு குட் என்வாயன்மெண்ட், அதுக்கப்புறமா வந்து நல்ல சேலரி, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள், லைக் ப்ரொஃபஷனல் growth, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுத்து லைக் டீச்சர்ஸோட ரிட்டன்ஷனும் வந்து ஸ்கூல்ஸ்க்கு அவசியம் அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிட்டு லைக் ப்ராப்பராகவே வந்து இனிஷியல்ல நல்ல வந்து ஒர்க் ஸ்டேபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ப்ராமிஸ் பண்ணி தான் இப்போதைக்கு இருக்க டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, பொதுவாகவே வந்து யூஏஇ பொறுத்தவரையிலையும் லைக் இந்த மாதிரி வந்து பிரீமியம் பிரிட்டிஷ் கரிக்குலம்
கரிக்குலம் அது மாதிரியான லைக் ஸ்கூல்ஸ்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் வரை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து ஒரு சில லைக் ஸ்கூல் குரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கும் வந்து லைக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கும் வந்து நமக்கு வந்து ஒரு கெரியர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய ஃப்ரெஷர்ஸ் டீச்சர்ஸ்க்குமே வந்து இப்போ இந்த டைம்ல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த கரிக்குலத்துக்கு வந்து யுஏஇ பொறுத்தவரையிலும் அதிக டிமாண்ட் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் கரிக்குலம், அமெரிக்கன் கரிக்குலம், அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் கரிக்குலம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி, இந்தியன் கரிக்குலம். ஸோ இந்த மாதிரியான கரிக்குலம்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்ஸ், அதாவது வந்து இன்டர்வியூ கால்ஸ் வரதுக்கு வந்து நிறையவே வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எஜுகேஷன் செக்டரை பொறுத்தவரையிலையும் யுஏஇல எந்த மாதிரியான ப்ரியாரிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷன் செக்டர் அப்படிங்கிறது வந்து யுஏஇ கவர்மெண்டோட ஒன் ஆஃப் த லைக் மோஸ்ட் ப்ரையாரிட்டி செக்டர்ல ஒன்று அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ லைக் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் நிறைய பிரைவேட் செக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றத பண்றாங்க. ஸோ நிறைய டீச்சிங் ஜாப்ஸ்க்கு வந்து நிறைய வேகன்சிஸ் அப்படிங்கிறது வருது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து 1500+ ஜாப்ஸ் வேகன்சி வந்து டீச்சர்ஸ்க்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து இப்போதைக்கு இருக்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லுது. ஸோ நீங்க வந்து டீச்சரா இருந்தாலும் இல்லை வந்து யூஏஇல வந்து டீச்சர்ஸ் ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் இது வந்து ரொம்பவே கரெக்டான டைம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இருக்க லைக் இந்த டிமாண்ட், இந்த ஷார்ட்டேஜ் டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, எஸ்பெஷலி நான் சொன்ன சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே, அதாவது வந்து சயின்ஸு, மேக்ஸு, அதுக்கப்புறமா இந்த எஸ்டிஎம் இதில் ரிலேட்டடாக வந்து படிச்சிருக்கவங்க, அதுக்கப்புறமா வந்து பிரிட்டிஷ் கரிக்குலம்ல வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நீங்களும் வந்து ஃபாலோ ஆறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யுஏஇக்கு டீச்சர்ஸ் ஜாப் அப்படிங்கிறத வந்து தேடி நீங்கள் கண்டிப்பாக வந்து வரலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு பிரிட்டிஷ் கரிக்குலமில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஃப்ளா அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஃப்ளானுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிரிட்டிஷ் கரிக்குலமில் இருந்துச்சு அப்படின்னா உங்களை ஈஸியாக வந்து அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு பிரிட்டிஷ் கரிக்குலமில் இல்லை அப்படின்னா கூட அதர் கரிக்குலத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இங்கே யூஏல இருக்குது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்க எஜுகேஷன் செக்டரை பொறுத்தவரையிலையும் யூஏஇல வந்து இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே வந்து நான் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்க டீச்சர்ஸ் ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இல்லை யூஏஇல வந்து டீச்சர்ஸ் ஜாப்க்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள். நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ நான் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம். ஐம் சைனிங் ஆஃப்.